இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஐயோ 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 என்ன காரியம் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. அத்த அத்த சீக்கிரம் வாங்க, சின்னத்த என்ன காரியம் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. அத்த சீக்கிரம் வாங்க, அத்த சீக்கிரம் வந்து பாருங்க. இங்க வந்து பாருங்க, சின்னத்த என்ன பண்ணிருக்காங்க. இங்க வரேன். அத்த அத்த இங்க பாருங்க, அத்த சின்னத்த என்ன காரியம் பண்ணிருக்காங்கன்னு. அங்க பாருங்க அத்த. என்ன காரியம் பண்ண பாத்துருக்காங்கன்னு பாருங்க அத்த சின்னத்த. நீ பாருங்க. என்னாச்சு? ஐயோ என்னக்கா? எதுக்கு இப்ப கத்திட்டு இருக்க? என்ன சித்தி? ஏய், எதுக்கு இப்ப கத்திட்டு இருக்க? அத்த சின்னத்த என்ன பண்ண பார்த்தாங்க பாத்தீங்களா? தற்கொலை பண்ண பாக்குறாங்க. இங்க பாருங்க, வேன்ல புடவை தொங்குது. எங்க இது சொதப்புச்சுனா வேற என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு இங்க பாருங்க, தூக்க மாத்திரை, விஷம், கத்தி, கயிறு வேற எதுக்கு வச்சிருக்காங்கன்னே தெரியல. என்ன சின்னத்தை இப்படி பண்ண பாத்தீங்களே. ஆமாமா, நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்துல வரலனா சித்தி கண்டிப்பா தப்பான முடிவு எடுத்திருப்பாங்க. சந்திரா, என்னடி இதெல்லாம்? எதுக்கு திடீர்னு தற்கொலை முடிவுக்கு வந்த? தலைக்கு மேல சேலை தொங்குது. இது பாரு, விஷம், கயிறு, கத்தி எல்லாம் இருக்கு. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் வாழ்ந்து காட்டணும்டி. அதை விட்டுட்டு இப்படியே கோடத்தனமா முடிவெடுப்ப? ஐயோ அக்கா, இதெல்லாம் இங்க எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியலக்கா. இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. அந்த கொரியரை படிச்சதுல இருந்து நான் அப்செட் ஆகி இங்க வந்து உட்கார்ந்து இருந்தேன். என்ன சுத்தி என்ன இருக்குன்னு கூட நான் பாக்கலக்கா. இப்ப நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் எல்லாத்தையும் நான் பாக்குறேன். அம்மா, இவங்க சூசைட் எண்ணத்தோட தாமா இதெல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க. இப்போ உங்களை பார்த்ததும் மாத்தி மாத்தி பேசுறாங்கம்மா. ஏய், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இவங்க மேல ஏதோ ஆவி பூந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அதான் மாத்தி மாத்தி பேசுறாங்க. ஏய் அக்கா, இல்லக்கா, இவ போய் சொல்றா. நான் எதுக்கு முதல்ல தற்கொலை பண்ணிக்கணும்? இவங்களாலதான் ஸ்ட்ரெஸ் அதிகமாகி டிப்ரெஷனுக்கு போய் கோவத்துல இதோ இப்ப கத்திட்டு இருக்க பாரு. இதே மாதிரி கத்திக்கிட்டே இருக்கேன். அது இவங்க பேய் பிடிச்சிருக்கு, பைத்தியம் பிடிச்சிருக்கு, அப்படி இப்படின்னு கதை கட்டி விட்டுட்டு இருக்காங்க.